படைச்சு இந்த பூமியை உருவாக்கும் போது கூட வார்த்தையினால் தான் எல்லாம் உருவாக்கினாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது வார்த்தை மாம்சமானது, வார்த்தை மாம்சமானது. அவர் மாம்சமாகி நம் நடுவில் அசைவாடுகிற ஒரு தேவன், நம் நடுவில் வாழ்கிறவர்களாக இருக்கிறார். அப்போ அவனுடைய வார்த்தையை தான் பைபிள் சொல்லுது, நீ ஒரு சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வேதத்தை நீ மகிமைப்படுத்தி. அப்போ வேதம் என்பது, தேவனுடைய வார்த்தை என்பது மிகவும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டதாக இருக்கு. வார்த்தை, அவருக்கு பேரே வார்த்தை, அவர் பேரே வார்த்தை. இந்த வேதத்தை தியானிக்க நல்ல நேரம் கொடுத்த சில வேதாகம புத்தகங்களில் வேதம் வந்து பெயருக்கு சொல்லுது. அவர்களில் சிலரை நம்ம படிக்கலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனம் சொல்லுது, எஸ்ரா என்கிற ஒரு நபர் அந்த பழைய பாட்டு காலத்தில் திருச்சபைகள் எல்லாம் இடிக்கப்பட்ட பின்பு மீண்டும் அதை கட்டும்போது தேவனால பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் ஒருத்தர் எஸ்ரா. அதுல என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். ஆங்கிலத்தில் தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அப்போ ஆயத்தப்படுத்தப்பட்ட, நன்கு உளப்பட்டு கற்கள் போக்கி நல்லா ரெடியாக இருக்கிற நேரத்தில் விதைக்கப்பட்ட விதை வந்து நல்லா கலப்படும். ஆமே, கண்பாறை இருக்கிற இடத்துல, முள்கள் இருக்கிற இடத்துல, அல்லது வலியோர நிலங்கள், ஆயத்தம் இல்லாத இடங்கள்ல வீசப்படுகிற விதைகள் வந்து பலன்படுத்தார். இதை சொல்றாரு, இஸ்ராவை வந்து ஆவியான எழுதி செய்கிற ஒரு காரியம்னா வேதத்தை ஆராய்கிற ஒரு மனுஷன். வேதத்தை ஆராய்வதற்கு காரணம் என்னன்னா, ஒரு வேதத்தை ரொம்ப நம்பி இருக்காரு. அப்போ ஆராய்ந்து அதன்படி செய்து அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு அதை சொல்றாரு. ஆராயவும் அதன்படி செய்யவும், அதுக்கு பிறகுதான் அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறார். அப்போ இந்த எஸ்ரா குறிச்சு வேற என்ன சொல்றது? ஆண்டவருடைய வார்த்தையை நன்கு தியானிக்கப்படும். அப்போ தேவன் சொல்ற காரியம் எஸ்ரா. அடுத்தது இன்னொரு புதிய பாட்டுல, பழைய பாட்டு ஒரு அது யாருன்னா யோபு. 23:12 யோபு தன்னை வந்து சொல்ற, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்த்து அதிகமாய் காத்துக் கொண்டேன். எஸ்ரா சொல்ற காரியத்தை பாருங்க, அவருடைய வார்த்தை வந்து அதிகமா ஏக்கம் யாருக்கு இருந்தது? யோபுக்கு. ஆகாரத்தை பார்க்கணும். நல்லா பசிச்சிச்சுன்னா நம்ம வந்து ஆகாரம் கிடைக்கும் போது ரொம்ப சாப்பிடுவோம், வேகமாக சாப்பிடுவோம், ஒரு ஏக்கத்தோட சாப்பிடுவோம். அதெல்லாம் சொல்ற, அவருடைய வாயை வார்த்தைகளை ஆகாரத்தை பார்க்கையும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அப்போ ஆண்டவரிடத்துல வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வாழ்கிற மனுஷனா யோபு இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வார்த்தையை பெற்றுக்கொண்டு வாழ்கிற மனுஷனா இருந்திருக்கிறார். அந்த காலத்துல பைபிள்ல எழுதப்படலை, ஆனா அவர் எப்படிப்பட்ட வார்த்தையை அவர் தியானித்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. தாவீது அவரை குறித்து வேற நல்ல சாட்சி. சங்கீதம் 119, 147, 148 சொல்ற, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். என் கண்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற, வார்த்தையை விசுவாசிக்கிற, நம்புகிற ஒரு மனுஷனா தாவீது இருந்தார். பரதேசியாய் நம்புகிற வீட்டில உங்களுடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின அப்படின்னு வந்து நான் வீட்டில் உங்களை பற்றி தான் பாடிட்டே இருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய வார்த்தைகளை நான் பாடுறேன். அப்போ தாவீதாக இருக்கட்டும், எஸ்ராவாக இருக்கட்டும், யோவாக இருக்கட்டும், இந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். இதே போல தான் இயேசு கிறிஸ்து ஒரு நபரை எடுத்துக்காட்ட சொல்றார். யாருன்னா மரியாள். இந்த மரியாள் யாருன்னா லாசருடைய சகோதரி. மார்த்தாள் மரியாள் ரெண்டு பேரும் இயேசுவை நேசிக்கிறவங்க. ஆனா இந்த மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 10:38 இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தையை உள்வாங்குகிற, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்கம் யாருக்கு இருந்தது? மரியாதை. அதனாலதான் 42ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவையான ஒன்றே எடுபடாத நல்ல பங்கை தேவையான ஒன்றே. ஆண்டவர் அதிகமா முக்கியத்துவம் சொல்றது என்னது? தேவையானது என்றது, தேவையானது என்பது வசனம். இல்லையா? ஒரு மனுஷனுக்குள்ள வசனம் இருக்குன்னா அது சிறுமையில அவனை ஆதரவுப்படுத்தும், அது அவன் கால்களுக்கு தீபமா இருக்கும், பாதைக்கு வெளிச்சமா இருக்கும், அது உயிர்ப்பிக்கும், அது சுகமளிக்கும். அப்படி நிறைய காரியங்கள் அப்படின்னா. அப்போ மார்த்தாளாக இருக்கட்டும், மரியாதாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், யோபுவாக இருக்கட்டும், எஸ்ராவாக இருக்கட்டும், இந்த வேதாகம புருஷர்களும் இந்த வேதாகம பெண்ணும் வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம். ஆமென். வேதத்தை தியானிக்க, வேதத்தை காக்க, வேதத்தை நேசிக்க இவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையை யாரெல்லாம் நேசிக்கிறாங்க அவங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள். இந்த வார்த்தையினுடைய தன்மை, இந்த வசனத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா விலை புத்தும். யோவான் 6ஆம் அதிகாரம்
53ல இருந்து 58ல சொல்ற இந்த வார்த்தை ஆண்டவர் கண்டிப்பா சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. 58 இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ, அப்பம் ரசம் கொடுக்கும்போது ரசம் ஆண்டவரே சொல்றாரு, என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம். சரியா? அப்போ அது என்னன்னா வார்த்தை தான், ஆண்டுடைய வார்த்தை தான். அப்ப அந்த வார்த்தையை அப்படி உள் வாங்கணும்னா இந்த வார்த்தையால் என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. ஆண்டவருடைய தொடையில ஏற்பட்ட பொழுது தேவனுடைய வார்த்தை அப்படின்னு இருந்துச்சு. தொடையில என்ன இருந்துச்சா? அவர் தான் வார்த்தை. அவன் அப்ப அதை சாப்பிட்டா, இந்த வார்த்தையை உள் வாங்கினா நாம பிழைப்போம். என்னன்னா ஜீவன் உண்டாகுது. இந்த ரத்தத்தை, இந்த மாம்சத்தை ருசியாமலும் அதனுடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை. அப்ப அந்த வார்த்தை என்ன உண்டாகுதுன்னா லைஃப் உண்டு பண்ணுது, வார்த்தை ஜீவன் உண்டு பண்ணுது. அப்ப அந்த வார்த்தைய உள் வாங்கி வைத்திருக்கிறவர்களுக்குள்ள ஜீவன் இருக்கும். அவர்களுக்குள்ள ஒரு ஜீவன் என்ன? ஜீவன் என்ன? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. இந்த வார்த்தை யாரெல்லாம் உள்ள வாங்குறாங்களோ அவங்களுக்கு உள்ள இருந்து ஒரு ஆற்றல் இருக்கும். இப்போ நம்ம சோறு நல்லா சாப்பிடுவோம். இப்போ நான் நைட்டு சாப்பிடலாம், நீ காலையில் நம்ம காசி நல்லா சாப்பிடுவோம், கொஞ்சம் ஒரு பால் மாதம் கொஞ்சம் மாதிரி நல்லா சாப்பிட்றாங்க, நைட் சாப்பிடுவோம். அப்போ எனக்குள்ள ஆற்றல் வந்து குறைவாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப சத்தமாக பாட முடியாது, ஆற்றல் குறைவாக இருக்கும். ஆனால் அந்த உணவு உள்ள போயிடுச்சுன்னா என்ன உண்டாகும்? நமக்குள்ள ஆற்றல் உண்டாகும். அவன் அப்போ இந்த வார்த்தை, இந்த உணவு, இது ஞானப்பால், திருவசனமாகிய கலங்கவில்லாத ஞானப்பால். இந்த பால் இதை இறங்குறது, இதுதான் இறைச்சி. அப்போ இது உள்ள அதிகமா போச்சு அப்படின்னா அது வெளியே சில ஆற்றல்களை கொண்டு வரும். அதுதான் ஜீவன், அதுதான் சக்தி அடிப்படையில். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா பிழை கூட்டுகிறது, பிழைக்க செய்கிறது, வாழ செய்கிறது. அப்போ இந்த வார்த்தையுடைய தன்மை, இன்னொரு தன்மை என்னன்னா இந்த வார்த்தை வந்து என்ன பண்ணும்னா பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை உண்டு பண்ணும். தாவீது சொல்றாரு சங்கீதம் 119:41, நீ என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைக்கிறோம், அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல், உங்களுடைய வாக்கு என்னை ஈர்ப்பித்தது. அவன் அப்போ இந்த வார்த்தை உள்ள போச்சுன்னா என்ன உண்டாகுது? உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகுது. நம்பிக்கை உண்டாகுது. இல்ல எனக்கு இந்த காரணத்தை செய்வேன்னு சொல்லியிருக்காரு, நான் இதை நம்புறேன். அவன் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்ப அதை உள்ள வாங்கின உடனே அவனுடைய உடல் செத்து போயிருந்துச்சு. அவனுடைய இனப்பெருக்க மண்டலம், அவனுடைய மனைவியுடைய இனப்பெருக்க மண்டலங்கள் செத்து போயிருச்சு, கற்பப்பை செத்துருச்சு. ஆனா வசனம் சொல்லுது, இந்த வார்த்தையை அவர் நம்பி விசுவாசிச்சதுனால அது உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. அதுக்குள்ள ஒரு உயிர் வந்துச்சு, அதுக்குள்ள ஒரு ஆற்றல் வந்துச்சு. அவன் அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா ஆறுதல் கொடுக்குது, உயிர்ப்பிக்குது. அது வந்து பொறுமையை உண்டாக்குது, நம்பிக்கை உண்டாக்குது. சங்கீதம் 119:92 சொல்றாரு, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் நமக்கு துக்கம் வருது, பிரச்சனை வருது. ஆனா இந்த வசனம் நமக்கு உள்ள அனுமதிச்சா அது என்ன பண்ணும்னா நமக்கு என்ன பண்ணும்? அழியாம காக்கும். உப்பு வந்து ஊருக்காக கெட்டு போகாம காக்குது. உப்பு வந்து ஊருக்காக கெட்டு போகாம நீண்ட நாட்கள் இருக்கு. அதே போல அந்த வார்த்தை வந்து நம்மை அழிய விடாது. இந்த வார்த்தை நம்மளை வாழ செய்யும். இந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். இந்த வார்த்தை நமக்கு ஆறுதல் கொடுக்கும். சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல். இல்லையா? அப்போ வசனத்தினுடைய ஒரு தன்மை என்னன்னா ஆறுதல் கொடுக்குது. இல்லையா? அவன் ஆறுதல் கொடுக்குது. ரோமர் 15:4 இந்த வசனத்தினால என்ன உண்டாகுது? ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு என்ன உண்டாக்குறாமா? நம்பிக்கை உண்டாக்குது. பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆமென். பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை. ஆறுதல் இல்லாத நேரத்துல சில நேரத்துல நமக்கு அவசரம் வரும். ஆனா வசனம் சொல்றது பொறுமை. நம்ம அவசரப்பட்டு பார்க்கிற காரணம் புத்தி மட்டும்தான். ஆனா அந்த வசனம் நமக்கு என்ன? பொறுமையை தருது, ஆறுதலை தருது, நம்பிக்கையை தருது. அப்போ இந்த வசனத்தினுடைய கேரக்டர், வசனத்தினுடைய தன்மையே அதுதான். அதனாலதான் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் இந்த வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த வசனத்துல நல்லா தேடி இருக்காங்க. எஸ்ரா தேடினவன் எதுல? வசனத்துல. வெல் பெஸ்ட் கண்ட்ரோல். வெல் பெஸ்ட்னா இந்த வசனம் முன்னாடி நல்லா தெரியும். ஆமென். இந்த வசனம் அவ்வளவு அவருக்கு இருந்தது. இந்த வசனத்தினுடைய தன்மை ஏசாயா 55:10 மழை என்ன பண்ணுறாங்க? மழை வந்து ஒரு கட்டை இருக்குன்னா அந்த கட்டையை குளிர்க்க பண்ணணும். ஆமென். தண்ணீரின் வாசனை வந்து கட்டையில குளிர்க்க பண்ணணும். ஆமென். அந்த தண்ணி மேல இருந்துச்சுன்னா ஒரு கட்டை பச்சை மர கட்டை வெட்டி மண்ணில் கிடக்குது, அதுக்குள்ள வேர் வந்து அதுக்குள்ள இலை வந்துடும். அது போலதான் வசனம் மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவிடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையான இடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறபடி செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். மழையினுடைய தன்மை என்னன்னா அந்த இடத்தை செழிப்பாக்கிறது, அது இல்லையா? அந்த இடத்தை பசுமையாக்கிறது, ஒரு கட்டைய மரமாக்கிறது. மழையினுடைய தன்மை என்ன? ஒரு கட்டைய மரமாக்கிறது, அதை பழம் கொடுக்க செய்கிறது, கனி கொடுக்க செய்கிறது, விதை கொடுக்க செய்கிறது. அது வந்து பிரோஜனம் இல்லாம கீழே கிடக்கிற கட்டை பழம் கொடுக்கிற, கனி கொடுக்கிற, விதை கொடுக்கிற, ஆகாரம் கொடுக்கிற ஒரு மரமா மாற்றிடுது. அது போலதான் மழை போலதான் ஆண்டவருடைய வசனம். அது வந்து யாருக்கு உள்ள போகுதோ, யாரு மேல அது படுதோ, அந்த வசனத்தை யாரெல்லாம் ஏங்கி ஏற்றுக்கொள்றாங்க, ஏங்கி ரிசீவ் பண்றாங்க, அவங்க வாழ்க்கையில அது கர்த்தர் அனுப்பின காரியத்தை செய்யும். அல்லேலூயா. அது வெறுமையாக போகாது. இந்த வசனம் அதிகமா உள்ள போக 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 என்ன விளக்கம்னா, சங்கீதம் 119:98-100 வரையில அவர் சொல்றாரு, நீ உங்களுடைய கற்பனைகளை கொண்டு என் சத்துக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆகுகிறீர். சத்துக்கள் யாரு? இவனை எப்படி கணிக்கலாம், இவனை எப்படி வீழ்த்தலாம், இவனை எப்படி குற்றம் தள்ளலாம், எப்படி பின்னுக்கு இழுத்து போடலாம், இவனுடைய வளர்ச்சியை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு அவர்களுக்கு சில யோசனைகளும் சில ஞானமும் இருக்கும் சத்துக்கள். ஆனா யார் கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்றதுக்கு நேரம் கொடுத்தாங்களோ, யார் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாங்களோ, அவங்களுக்கு சத்துக்களுடைய திட்டத்தை தெரியப்படுத்தி அதற்கு எப்படி தப்ப வேண்டும் என்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனால வசனம் சொல்லுது, என் சத்துக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாகிறது, அது என்னுடைய இருக்கிறது. சமயத்துக்கு ஏற்ற வகையில நல்ல வார்த்தைகள் சொல்றதுக்கு இந்த வார்த்தை உபயோகமா இருக்கு. ஆமென். அப்படி சொல்றாரு, உங்களுடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியா எனக்கு போதித்தவர்கள் எல்லாரையும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். இவர் சிலர் கற்றுக்கொண்டார், இவருக்கு போதித்த ஆசிரியர்களை காட்டிலும் இவருக்கு ரொம்ப அறிவு. ஆமென். எப்படி இந்த அறிவு வந்துச்சு அப்படின்னா வசனம். அவன் ஒரு வசனம் வந்து ஒரு மனுஷன் ஞானம் உள்ளவனாகும், ஒரு மனுஷன் அறிவுள்ளவனாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து சொல்றது, உங்களுடைய கட்டளைகளை நான் கைக்கொள்கிறபடியால் முதியோர்களை பார்க்கணும் அதிக ஞானம் உள்ளவர் அப்படின்னு. முதியோர்களுக்கு ஞானம் எப்படி? அவர்கள் அநேக காரியங்களை பயன்படுத்தி இது இப்படிதான் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்றதுன்னா, முதியவர்களை காட்டிலும் இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க, வசனத்தை நேசிக்கிறவங்க சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். வசனம் ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுக்கும். அதுதான் வசனத்தினுடைய தன்மையே, வசனத்தினுடைய அந்த குணமே அதுதான். அப்போ ஞானம், அறிவு. அல்லேலூயா. முதியவர்களை காட்டிலும் அறிவு, முதியவர்களை காட்டிலும் ஞானம், போதித்தவர்களை காட்டிலும் அறிவு, சத்துக்களை காட்டிலும் ஞானம். இது வந்து எதுல கிடைக்குதுன்னா வசனத்துல கிடைக்குது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனால சொல்றாரு, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை வாங்கி நீ விளங்கின வேதமே நலம். அல்லேலூயா. நீ விளங்கின வேதமே நலம். அப்போ இந்த வேதம் வந்து என்ன தருகிறது? ஞானமும் அறிவும் தருகிறது. ஒரு மனிதனுக்கு வேதம் தருகிற ஆசீர்வாதம் ஞானம், அறிவு. அடுத்து இந்த ஞானம், இந்த வசனத்தினுடைய தன்மை என்னன்னா, 2 தீமோத்தேயு 3:18 சொல்றாரு, ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் தரலாம். அல்லேலூயா. சிலருக்கு உலக ஞானம் இருக்கு, ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் இல்லை. ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் என்ன? தன்னை படைத்த இறைவன் யார்? தன்னை படைத்த இறைவன் யார்? கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தினார் சொல்லுங்க. தீமோத்தேயுக்கு இந்த ஞானம் இருக்கு. சிலர் வந்து தங்களை ஞானிகள் என்று சொல்லிக் கொள்றாங்க, ஆனா அவர்கள் ஞானிகள் இல்லை. அவர்கள் வந்து தங்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை, அவர்களுடைய கண்ணு தட்டப்படல. ரோமல்ல 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்ற காரியம், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாகி கணிப்படும். ஆமென். அப்போ ஒரு வசனம், தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு உள்ள போகும்போது என்ன பண்ணுதுன்னா,
அவனை ஞானியாக்குகிறது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஞானியும் சொல்றாங்க, ஆனா பைத்தியமா பேசுறாங்க. அதான் சொல்லுது, ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாக பேசுறாங்க. அப்போ வசனம் என்ன சொல்றதுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்குது. சிறு வயதுல தீமோத்தேயுவுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்குது. அப்போ பெரியவர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல, ஒரு மனுஷனை ஞானமாக்கக்கூடிய தன்மை வசனத்துக்கு இருக்கு. அதனாலதான் சங்கீதம் 49:20 கணம் பொருந்தியவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு உபாயம் தான். நம்ம ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் நான் ஒரு ஒரு மரத்தை வெட்டுறேன், ஒரு மரத்தை வெட்டுறேன், அதை வச்சு அடுப்பு எரிக்கிறேன், அடுப்பு எரிச்சுட்டு அனலானேன்னு நினைச்சுறேன், சொல்றேன், சமைச்சு சாப்பிடுறேன். அதே மரத்துல உன்னை உண்டு பண்ணி வச்சுட்டு ஒரு சிலைய ஒரு உருவத்தை உண்டு வச்சுட்டு வர அனுப்பிட்டு நீ தான் என்ன உண்டாக்குறேன்னு சொல்ற, யோசிக்க மாட்டேன். அடுத்து ஒரு கல்லை வெட்டுறேன், அதுல ஒரு கல்லை எடுத்து உன் வீட்டு வாசலுக்கு நாள் போட்டு படிக்கெல்லாம் போட்டுற, அதெல்லாம் டெய்லி மிதிச்சுட்டு போற. ஆனா அதே கல்லை ஒன்றும் எடுத்து சிலை வச்சு நீ தான் என்ன உண்டு பண்ண தெய்வம்னு சொல்றேன், உனக்கு ஞானம் இல்லையா அப்படின்னு பையன். அவன் அப்போ ரட்சிப்பு கேட்ட ஞானம் எல்லாருக்கும் இல்லை. அல்லையா, யாருக்கு வசனத்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு உண்டாகுது. அல்லையா, அவங்களுக்கு தான் மனத்தில் திறக்கப்பட்டு, மற்றபடி அவர்கள் எவ்வளவு ஞானிகள் இருந்தாலும் அவர்கள் பைத்தியமாக இருக்கிறாங்க. ஒரு லெவல்ல, ஒரு எல்லையில ரட்சிப்பு வருகிற இடத்துல அவர்கள் பைத்தியமாக இருக்கிறார்கள். இல்லையா, அப்போ ஒரு மனுஷனை ரட்சிப்பது வசனம். இல்லையா, அந்த ஞானத்தை கொடுக்கிறது. தன்னை படைத்த இறைவன் யார்? தன்னை படைத்த இறைவன் யார் என்று ஒரு மனுஷனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது வசனம். இதான் வசனத்தினுடைய தன்மை. அப்போ இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனம் நமக்கு தெரிஞ்சிடலாம். இந்த வசனத்தை என்ன செய்யணும்? சங்கீதம் 119:11 சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்டாப் பண்ணணும். நமக்கு ஓய்வு நேரங்கள் இருக்கும்போது, நமக்கு நேரங்கள் கிடைக்கும் போது, காலங்கள் இருக்கும்போது, கண் ஒளி நல்லா இருக்கும்போது, கண் ஒளி நல்லா இருக்கும்போது, இந்த வசனத்தை வாசிக்கக்கூடிய உடல் தன்மை நமக்கு இருக்கும்போது நல்லா சேர்த்து வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது ஆவியானவர் எடுத்து கொடுப்பாரு. அல்லேலூயா. எடுத்து எரிச்சுவாரு. ஆவியானவர் எப்படி பேச முடியும்? வசனம் இல்லாதவங்க ஆவியானவர் பேச முடியும். வசனம் இல்லாதவங்க ஆவியானவர் வேற என்ன வச்சு பேசலாம்? உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும், உங்க கூட ஆவியானவர் வெளிப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னா அவருடையது உங்கள்கிட்ட இருக்கணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அறியப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியம் தேவ ஆவியானவர் அறிவிக்கிறது. இந்த ஆவியானவர் அறிவிகளை யாரெல்லாம் இன்பில்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த சிப்பு, இந்த மெமரி கார்டு இருக்குது, சிம் வந்து ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ அவங்க கூட தான் அந்த டவர் கனெக்ட் ஆகும். அங்கிருந்து கால் வரும், இங்கிருந்து கால் போக முடியும். அதே போலதான் இந்த வசனத்தை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை என்ன செய்யணும்? இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ உங்களுக்கு பாவம் செய்கிற சூழல் வரும்போது இந்த வசனம் சொல்லணும். அல்லேலூயா. இந்த மாதிரி காரியம் தப்பு, இந்த காரியம் செய்யக்கூடாது, கால விளக்கு பார்த்த பாதையில போகாத, இந்த வசனம் சொல்லணும். ஆவியானவர் உங்களுக்கு கிளாஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பைபிள் படிக்கணும் ஞானம் இருக்காது, உங்ககிட்ட பைபிளே இருக்காது. ஆமே. ஆனா ஆவியானவர் சாதாரண மைண்டில் கிளாஸ் பண்ணுவாங்க. போகாத, இந்த நபரோட பேசிட்டு இருக்காங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை எடுக்கும். இதை ஆவியானவர் செய்வார். ஒரு இடத்துல கப்பலையா இருக்கீங்க, ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஒரு முடிவு எடுக்க முடியல, இதுவா அதுவான்னு இருக்கும்போது ஆவியானவர் கைடன்ஸ் இந்த வசனத்தை வச்சு தான் தருவாரு. இந்த வசனத்தை வச்சு தான் தருவாரு. உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படுதுன்னா அந்த வசனத்தை வச்சு தான் ஆறுதல் தருவாரு. உங்களுக்கு சுகம் தேவைப்படுதுன்னா வசனத்தை வச்சு தான் தர முடியும். வசனம் இல்லாமல் உங்களுக்கு சுகம் தர முடியாது, வசனம் இல்லாமல் உங்களுக்கு பொறுமை தர முடியாது, வசனம் இல்லாமல் உங்களுக்கு ஆறுதல் தர முடியாது, வசனம் இல்லாமல் உங்களுக்கு ஞானம் தர முடியாது. அப்போ அதுதான் அவர் சொல்றாரு, இருதய பலகையில இந்த வசனம் இருக்கணும். அல்லேலூயா. இருதய பலகையில எழுதிக்கணும். அப்போ ஆவியானவர் எடுப்பாரு. சட்டியில இருந்தாலும் அப்பையில வரும், இல்லைன்னா அப்பையில வராது. ஆமே. உங்களுக்கு பிசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம், கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு வந்து கிராமர் தெரிஞ்சுக்கலாம், நிறைய இலக்கண இலக்கியம் தெரிஞ்சுக்கலாம். வசனம் உங்களுக்கு உள்ள இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமே. உதவி செய்ய முடியாது. அப்போ இந்த வசனத்துக்காக ஏற்கணும், வசனத்துக்காக பார்க்கணும். அதான் சொல்ற தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு தேவை. இதை முடிச்சுக்க, இதை உள்ளுக்குள்ள ஏற்றிக்க, இதை உள்ள ஏற்றிக்க அப்படின்னு சொல்ற.
அல்லாமலும் நீங்கள் ஒரு வஞ்சியாளர்களுக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமில்லை அறிவுரை செய்கிறவர்களாயும் இருக்க. அப்போ உள்ள ஏற்றி அதை செயல்படுத்த இடம். இந்த வசனத்தை இப்படிதான் நாம் பயன்படுத்தணும். அடுத்து இந்த வசனத்தை கேட்டா மாத்திரம் போதாது, அதை காத்துக்கணும். நமக்குள்ள இருந்து வெளியே போகாம காத்துக்கணும். அது நல்லா நமக்கு தெரியுமாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 12-15 வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அன்பிரிப்பேர்ட் லேண்ட் வழியருகே, அதாவது அந்த நடப்பாதை வந்து அன்பிரிப்பேர்ட் லேண்ட், அதாவது தயார்படுத்தப்படாத இடம். அடுத்து பாருங்க, அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்துக்கு எடுத்துக்கொள்றாங்க. உங்களுக்கு இந்த வசனத்தினுடைய அருமை தெரிதோ இல்லையா? பிசாசு இந்த வசனத்தினுடைய அருமை தெரியாது. அதனால எவ்வளவு வேகமா உங்களுக்கு வந்து தூக்கமோ அவ்வளவு வேகமா உடனே வந்து நீங்க கேட்டீங்க வந்துதான் வந்த உடனே ரட்சிக்கப்படாதபடிக்கு என்ன அர்த்தம்? காக்கப்படாதபடிக்கு, சுகமடையாதபடிக்கு, ஆரோக்கியம் அடையாதபடிக்கு, விடுதலை அடையாதபடிக்கு, மீட்கப்படாதபடிக்கு அந்த வசனத்தை கேட்டவங்க தான் ஆவியானவர் இறங்குவார். ஆமென். வசனத்தை கேட்டவங்க தான் இறங்குவார். வசனம் இல்லாதவங்க தான் ஆவியானவர் இறங்க முடியாது. ஆமென். அப்போ வசனத்தை கேட்கறாங்க, ஆனா அவங்க தயாரா இல்லை. அந்த தினம் அவங்க இதயம் வந்து அதை ஹோல்ட் பண்றதுக்கு தயாரா இல்லை. அடுத்தது, கற்பாறையின் மேல் கிடைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டோம். அது வந்து உள்ள போக விடணுங்க. அதை வந்து ஆழப்படவும் விடல. இதுக்கு காரணம் அவங்கதான். ஆழம் ஆக விடல. இந்த வசனம் வந்து முளைச்சிச்சு, ஆனா உள்ள போக கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து. அவன் கொஞ்ச காலம் ஒரு இடத்துல டைமே கொடுக்கல, இன்னொரு இடத்துல கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போறாங்க. அவன் அப்போ இந்த வசனம் உள்ள ஆழத்துல இருந்துச்சுன்னா, வைத்தப்பட்டு இருந்துச்சுன்னா, காக்கப்பட்டிருந்துச்சுன்னா, சோதனை காலத்துல பிசாசை பார்த்து சொல்லுவாராங்க. பிசாசு வசனத்தை தான் பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எழுதியிருக்கிறதே பிசாசு சொல்றாங்க. இப்படியும் எழுதியிருக்கிறதே சொல்றாங்க. இப்படி எழுதியிருக்கிறதே பிசாசு சொல்றாங்க, இப்படியும் எழுதியிருக்கிறதே சொல்றாங்க. அப்போ இந்த வசனம் இல்லாதவங்கன்னா யெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ், மெர்மோன், இப்படி கள்ள போதனைகள் விதைக்க வந்து மாட்டிக்கிறாங்க. அவன் இன்னைக்கு எங்க போதகர்கள் குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல எது விசுவாசம் யோகம் அப்படின்னு ஒருத்தர் போடுறோம். அவரும் ஒரு போதகர் தான். அவர் போட்டார், என்ன பண்றாரு? பிதாதான் இயேசுதான் பிதா, பரிசுத்தாவியானவர் எங்கேயும் அப்படின்னு வசந்தா அங்க இருக்க எடுத்து போட்டு அப்படியே போடுங்க. ஒன்றான தெய்வம், ஒரு தெய்வம் தான், மூணு தெய்வம் போட்டு குழப்பற. உடனே அடுத்து ஒரு பாஸ்டர் வந்து, உடனே ஒரு பாஸ்டர், அவர் எனக்கு ஃப்ரெண்டு தான், எனக்கு குழப்பமா இருக்கு, எனக்கு குழப்பமா இருக்கு, எதை நான் மட்டும் தெரியல அப்படின்னு போட போறேன். உடனே நான் பதில் இருக்கேன். உடனே பதில் திருச்செல்வியில் சிஎஸ்ஐ காய்கறதுனால திருச்செல்வியில் ஆரம்பத்தில் சிஎஸ்ஐயில் நான் ரயில் காலேஜில் இந்த விசுவாச பிரமாணம்னு சொல்லியிருக்காங்க. விசுவாச பிரமாணம், அது 3 விசுவாச பிரமாணம். எஸ்ஐஆர் விசுவாச பிரமாணம், அதனாசியஸ் விசுவாச பிரமாணம், அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். இந்த 3 விசுவாச பிரமாணத்தை சின்ன வயசுல அது தெரியுதோ இல்லையா சொல்லிட்டே இருக்கும். பரமண்டலங்கள் இருக்கிற சாத்தியமாக சொல்லிடுவோம். படத்தை மூவி படைத்த அப்படின்னு சொல்லி இந்த விசுவாச பிரமாணம் சாத்தியமாக சொல்லி முடிச்சிடும். திடப்படத்தில் வரும்போது அதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்தே திருச்சபையில் எந்த திருச்சபையில் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் வந்து தப்பா பொறிக்கும் போது அவனால குழம்புறான். வசனம் படிச்சு தான் பிசாசு என்ன செய்யலாம், அஞ்சிக்கலாம். யெகோவா விட்னஸ் அந்த உடனே அவங்க என்ன பேசுவாங்கன்னா, யெகோவா என்கிற நாமம் உள்ளவராகி அப்படின்னு சங்கீதத்தில் ஒரு வசனம். அந்த வசனத்தை படிச்சு உங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசினாங்கன்னா குழப்பிடுவாங்க. அந்த ஒன்லி ஜீசஸ் அவங்களும் பேசினா குழப்பிடுவாங்க. நீ தப்பா விசுவாசிச்சுட்டாங்க. அப்போ நான் போட்டேன் ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் காலத்தில் ஆதி திருச்சபையில் ஏரியஸ் அப்படின்னு ஒரு மனுஷன். ஏரியஸ் இயேசுடைய தெய்வீகத்தை சந்தேகித்து, இயேசு தெய்வம் கிடையாது மனிதர் அப்படின்னு சொல்லி திருச்சபையில் படம் பண்ணும்போது எல்லா திருச்சபைகளும் சேர்ந்து, திருச்சபை தலைவர்கள்லாம் சேர்ந்து பொதுவான ஒரு விசுவாச பிரமாணத்தை உருவாக்கிறாங்க. அதுக்கு நைசியன் கிரீட் அப்படின்னா, நைசியன் கிரீட் அப்படின்னா அதில் அந்த பொதுவான விசுவாச பிரமாணத்தில் பைபிளில் முழுசா சாராக்கி அதை எழுதியிருப்பாங்க. பிதாவையாரு, குமாரனையாரு, பரிசுத்தாவியானவராரு, பரலோகம் என்ன, நரகம் என்ன, நாம் என்ன விசுவாசிக்கிறோம், நம்முடைய மரணத்துக்கு என்ன நடக்குது, பரலோகத்தில் அவர் எப்படி வருவார், இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காரு, அவர் என்ன செஞ்சிருக்காரு, பரிசுத்தாவியார் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி முழு பைபிளையுமே சுருக்கி ஒரு கிரீடாக கொடுத்துருக்காங்க. இப்போ
இது தெரியாததுனால, அந்த வார்த்தைகள் தெரியாததுனால நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. நிறைய நினைச்சாங்க வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. அப்போ என்ன அப்படின்னா வசனம் உள்ள போகணும். அவன் இந்த குடிப்புள் மேய்கிற மாதிரி வசனத்தை வந்து ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் பயன்படுத்துவாங்க. சோதனை காலத்துல பின்வாங்கி போயிடுவாங்க. அவன் சோதனை காலத்துல செல்பின் உபதேசம் ஒன்று. செல்பின் உபதேசம் அப்படின்னா என்ன? அப்போ செல்பின் உபதேசத்துல வளர்க்கப்பட்டவங்க சோதனை வரும்போது என்ன பண்ணுவாங்க? இயேசுவின் மேல நம்பிக்கை போயிடுவாங்க. இயேசுவின் மேல என்ன செய்யணும்? நம்பிக்கை போயிடும். அப்போ பின்வாங்கிடுவாங்க. அப்போ இந்த வார்த்தை உள்ள போகணும். வார்த்தை உள்ள போகணும். அப்போ லூக்கா 8:15 சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவளா இருக்கிறார். இந்த இதயத்துல பொறுமையா வசனத்தை காக்கணும். அவன் காக்கணும். அப்பதான் பலன் வரும், ஃப்ரூட் வரும். இல்ல அப்படின்னா அதை போட்டு கொஞ்சம் விதைச்ச உடனே தூக்கி போயிட்டான். என்ன இடத்துல கொஞ்ச காலத்துல காஞ்சி போச்சு. என்ன இடத்துல நல்லா வளர்ந்து வந்தா கூட பலன் கொடுக்குற அந்த நேரத்துல முள்ளு வந்து நெருக்கி போட்டுச்சு. அல்லேலூயா. அவன் அப்போ காக்கணும். விதைக்கலாம், தரலாம். ஆண்டவர் காக்கிறது நம்முடைய வேலை. இல்லையா? நான் வந்து அதை காக்கணும். இந்த வசனத்தை நான் காக்கலன்னா அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை. இல்லையா? அதனால சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிலர் சரி எபிரேயர் 4:2 பின்பாக சொல்லுது, கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன சொன்னேன்? வசனத்தினுடைய ஆசீர்வாதம் வச்சு கேட்ட ஞானம், முதியவர்களை காட்டிலும் சத்துக்களை காட்டிலும் ஞானம், போதித்தவர்களை காட்டிலும் அறிவு, அடுத்து வந்து அது பெருமையாக திரும்பாது, ஆறுதல், பொறுமை, நம்பிக்கை உண்டாகுது, விலை கொண்டது. இப்படி வசனத்தினுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. வசனத்தின் ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. ஆனா நீங்க விசுவாசத்தோட கேட்டாமா அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதம் அமையாது. ஆசீர்வாதம் அமையாது. அப்போ வசனத்தை விசுவாசத்தோட கேட்டு அதை பத்திரப்படுத்தணும், வைத்து வைக்கணும், உள்ள வைக்கணும். அப்படி வச்சாதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து அப்போஸ்தலர் 17:18 பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சில அவனோட வாக்குவாதம் பண்றாங்க. சில என்ன பண்றாங்க? வாக்குவாதம் பண்றாங்க. சில இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்கிறார்கள். சிலர் என்ன சொல்றாங்க? அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில இகழ்றாங்க. சில நீ சொல்றது இன்னொரு வேலை கேட்போம் என்கிறார்கள். ஆனால் சில 34 சில அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டாலும் எல்லாரும் பலன் கொடுக்கல. எல்லாரும் என்ன செய்யல? பலன் கொடுக்கல. சில பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் 3 பேர் பெயர்கள் மாஸ் மேடையில் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவரும் தாமரை என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவர்களுடைய வெளியே சிலர். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம், எல்லாருக்கும் பிரயோஜனம். யார் காத்துக்கொண்டு யார் விசுவாசத்தோட கேட்டு யார் வந்து அதை பொறுமையோட அதை உள்ள வேர் விடுறாங்களோ, யார் வந்து நல்ல நிலைமை இருக்கிறாங்களோ, யார் வந்து அதை நீரூற்றி காப்பாற்றுகிறவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. மற்றவர்களுக்கு அது பிரயோஜனப்படாது. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாது. இந்த எனக்கு வந்து இந்த வாக்குத்தத்த அட்டை இருக்கிறதுல உடன்படவே எனக்கு அந்த மக்கள் அதை செஞ்சு அவங்க கஷ்டம் சரி. மற்றவர்களுக்கு வாக்குத்தத்த அட்டை இருக்கிறதுல எனக்கு வாக்குத்தத்த அட்டை சிலர் இருக்கிறத நான் பார்த்துட்டேன். கட்டி இருக்கிறேன் புரட்டி வச்சு அதில் இங்கே ஒன்று வருது, அதில் இங்கே ஒன்று வருது. அடுத்து எடுத்துட்டு அது கொஞ்சம் கண்டிக்கிற வசனமாக அதை வச்சு வேலை பண்ணி இருக்கிறது. நம்பிக்கை அப்படி சொல்லுவாங்க. கிளி விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்லுங்க, கிளி வந்து நல்ல பாடம் கொடுத்தா அந்த நேரத்தில் எடுக்கிறது இல்லை. அது என்னாலும் தனிப்பட்ட இடத்துல தேவ சமூகத்தில் வாசி அப்போ ஆண்டு பேசுவோம். இல்லையா? ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டு பேசுவோம். அதுதான் வார்த்தை. நம்ம காலம் இருக்கிறது இல்லை. நம்ம சபைக்கு ஒரு வார்த்தை வந்து ஜெயிச்சு காத்துக்கணும் ஆண்டு வாங்கி வச்சு அது அந்த காடு இருக்கிறது. ஆனால் அது ரோஜனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வசனம் வந்து நீங்கள் அதை நம்பினா அது ரோஜனம் தான். ஆனால் அந்த அந்த எடுக்கிற முறை இருக்கு பார்த்தீங்களா, அதான் எடுக்கிற முறை. அடுத்து காடை குறைச்சிடும். எடுத்துட்டு அந்த 1ஆம் தேதி எடுத்து காடை குறைச்சிடும். 1ஆம் தேதி எடுத்துட்டு காடை குறைச்சிடும். அது 31ஆம் தேதி தேவை காடை உண்மை. அப்போ வசனத்தை அப்படி பயன்படுத்தும். இல்லை இதை எல்லாம் வச்சு வைக்கணும். வச்சு அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் ஆவியானவர் எடுத்து தருவார். அதுதான் வார்த்தை. அதுக்கு பேர் ரேமா வார்த்தை.
இல்லையா? அதுக்காக வேகமா வார்த்தை. ஓகேயா? அப்போ இது இப்படிதான் வசனத்தை கேட்கணும். அப்போ சங்கீதம் 119:18 சொல்றாரு, பைபிள் படிக்கும்போது ஜெபம் பண்ணணும். பைபிள் படிக்கும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை இல்லையா? ஆமென். என் கண்களை. அப்போ வசனத்தை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்டுடைய உதவி தர. யாரு எழுதினவரோ அவருக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, தமிழ், இங்கிலீஷ், கிராமர் படிக்கிற மாதிரி அதை படிங்க. அவன் அப்பதான் ஆண்டோட உதவி. ஆண்டோட புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இல்லையா? புரிஞ்சிக்கிறதுக்கு கண்ணை திறங்க. சீடர்களுடைய மனதை திறந்தார் அப்படின்னு ஆண்டவர் வசனத்தை சொல்லி மனதை திறந்தார். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் மனதை திறக்காத பட்சத்துல இந்த வசனம் உங்களுக்கு பிரோஜனம் தான். வசனம் உங்களுக்கு பிரோஜனம் தான். ஆனா வாஞ்சையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு ஆலோசனை வாஞ்சையா கேட்டீங்க. அப்போ சங்கீதம் 28 நீதிமொழிகள் 28 போல ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பான காரணம் வேதத்தை கேளாது நான் செவியை விளக்குவது ஜெபம். அவன் இந்த வசனத்தை முக்கியத்துவம் கொடுக்காம இந்த வார்த்தைகள வாஞ்சை விசுவாசம் மக்களுக்குள்ள காத்துக்கொள்ளாம ஜெபம் பண்ணா என்ன சொன்னாரு? கேட்க மாட்டான். நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு எல்லா ஒரு கம்பெனியுடைய ஆஃபர் பண்ணனா கீழே போட்டு சார் நிபந்தனை ஒரு சீட்டு போட்டால் நீங்கள் சீட்டு கம்பெனி சீட்டு போட்டால் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஆமாம், நிபந்தனைக்கு என்ன நிபந்தனை? இதெல்லாம் நீ செய்யாம நீ ஆஃபர் வந்து எடுக்க முடியாது. இது வந்து செல்வியாக அப்போ ஆண்டவர் என்ன நிபந்தனை கொடுக்குறாரு? நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், பிழைக்கணும், பொறுமை வரணும், ஆறுதல் உண்டாகணும், அவருடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கணும், அவருடைய வார்த்தை நம்ம பயன்படுத்தணும். என்ன நிபந்தனை சொல்றாரு? ஃபர்ஸ்ட் இதை கேளு. இல்லையா? கேட்டு உனக்கு உள்ள வச்சுக்க, காத்து அதை வேறு உள்ள விட்டு அது பயன் கொடுக்கிறதுக்கு நீ அனுமதிச்சா நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லான்னா இந்த வசனத்தை வாசிக்கிறது பிரோஜனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டா பிரோஜனத்தை அது எல்லாரும் எழுதுமா வசனத்தினுடைய தன்மையை நான் சொல்றேன். சொல்ற